வெல்கம் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி போர்டில் ஆனுவல் பிளானர் நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஜனவரியிலே வந்துடும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஜனவரியோட லாஸ்ட் டேட் ஜனவரி 31 வந்துச்சு. இப்போ வரைக்கும் நமக்கு ஆனுவல் பிளானர் எதுவுமே வரல. கூடிய சீக்கிரம் வந்துடும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்கும்போது ப்ராசஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்துடும். எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து இன்னொரு 1 or 2 வீக்ஸ் மேக்ஸிமம் 1 வீக்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். அதில் இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நடத்துவாங்க இந்த டைம். ஏன்னா வந்து 26ல் எலெக்ஷன் இருக்குது. சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து நடத்துவாங்க. அதனால் வந்து படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தோம், பிஜிடிஆர்பியும் டெட்டும் வந்து ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இப்போ லா காலேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதோட எக்ஸாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, டிஆர்பி நடத்தும் அடுத்த தேர்வு அறிவிப்பு வெளியிடுன்னு பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குங்க இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேக்கன்சிஸ் அதோட அப்ளிகேஷன் எல்லாமே வந்து லாஸ்ட் இயரே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மோர் தென் 1 year ஆகிடுச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. எம்இ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. டிஆர்பி பாலிடெக்னிக் படிக்கிறவங்க அதுக்கு எம்இ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதோட அப்டேட் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா வந்து அப்ளிகேஷனில் எதனா மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து சரி பண்ண சொல்லியும், அதோட எக்ஸாம்ஸ் வந்து டிஆர்பி போர்டு நடத்துவாங்க அப்படின்னும் அஃபிஷியலாக வந்து நேற்று வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ அப்படின்னா வந்து அதோட ப்ராசஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு, அப்ளையும் பண்ணி முடிச்சாச்சு. அப்படின்னா டிஆர்பி போர்டில் நெக்ஸ்ட்டு நடக்கிற எக்ஸாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜ். நார்மலாக அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்க காலேஜில் இருக்க வேக்கன்சிஸ். சரிங்களா, இதுக்கு வந்து நீங்கள் எம்இ முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். நீங்கள் டிஆர்பி பாலிடெக்னிக் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம். டிஆர்பி பாலிடெக்னிக்கை விடவே வந்து இதோட சிலபஸ் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்ச அகாடமி இதுக்கு முன்னாடியே நான் வந்து பிஜிடிஆர்பி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் அவங்கள வந்து கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து கீழே கொடுக்குறேன். சரிங்களா, சிலபஸ் பார்த்திங்கன்னா டிஆர்பி பாலிடெக்னிக் விடவே கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இப்போத்துலேருந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். இன்னும் 1 or 2 monthsக்குள்ளே எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து நடந்துடும். நெக்ஸ்ட்டு டிஆர்பியில் நடக்க போகிற எக்ஸாம் அதுதான் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஆனுவல் பிளானர் எப்போ வரும் அப்படின்னா இன்னும் 1 வீக்கில் நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பி டெட்டு படிக்கிறவங்க தொடர்ந்து படிங்க. உங்களுக்கான தேர்வு விரைவிலே வந்து நடக்கும். அதே மாதிரி யூஜிடிஆர்பிக்கான நியமனமும் நடக்கும். எஸ்ஜிடிக்கான ஆன்சர் கீ எல்லாமே வந்து ப்ராசஸில் இருக்கும். எல்லாமே வந்து டக்குன்னு எலெக்ஷன் வர்றதால டக்குன்னு எல்லாமே நடக்கும். ஸோ உங்களுக்கு அப்புறம் டைம் இருக்காது. இப்போவே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பிஜிடிஆர்பிக்கு தொடர்ந்து படிங்க. நீங்கள் வந்து எம்எஸ்சி பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆர் எம்இ பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லையா. நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு படிக்கிறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சோ இல்லைனா வந்து மெட்டீரியல்ஸ் வேணும் இல்லை கிளாஸ் வேணும் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காகவே ஸ்பெஷலாக வந்து ஒரு அகாடமி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்கள நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களால் ஓனாக படிக்க முடியும் அப்படின்னா படிக்கலாம். பட் அகாடமியில் சேரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரூட் மேப் இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா. அதனால் வேணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. சரிங்களா, தொடர்ந்து படிங்க. இந்த வாய்ப்பை விட்டுட்டிங்க அப்படின்னா எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ இந்த வாய்ப்பை விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப ரொம்ப கஷ்டம். அதனால் தொடர்ந்து படிங்க. சரிங்களா, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.